வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் பணமாற வருகன இருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழமொழி 400க்கான பார்ட் 3 வீடியோ தாங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம 2 பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ 2 பார்ட் நமக்கு 301ல இருந்து 350 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ இந்த பார்ட் 3ல 351ல இருந்து 375 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ 351 கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மாயா நரையான் புறத்திட்ட சூடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நரையான் புறத்திட்ட சூடு. இங்க நரையான்றது ஒரு வெள்ளை கலர் மாடை சொல்றாங்க. ஓகே, வெண்ணிற மாட்டு மேல போடப்படக்கூடிய ஒரு சூடு எப்படி எல்லாருக்கும் டக்குன்னு தெரியுமோ அதே மாதிரி என்னதான் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிடும், ஒரு குற்றம் மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ உயர்ந்தோர் குற்றம். ஓகே, உயர்ந்தோர் குற்றம் சொல்ல புரியுதாங்க? இது ஷார்ட்கட் இல்ல. இது உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு வெள்ளை கலர் மாட்டு மேல போடக்கூடிய ஒரு சூடு. சோ நரையான்னா வெள்ளை கலர் மாடு போடக்கூடிய சூடு எப்படி எல்லாருக்கும் டக்குன்னு தெரியுமோ அந்த மாதிரி பெரியவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு எல்லாருக்குமே குற்றமா தெரியும், டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ நரையான்னா பெரியவங்க, சோ உயர்ந்தோர், அவங்க பண்ணக்கூடிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அப்படியே 352 கவனிங்க. மிக்கவை மேவீர் பரிகாரம் இல்லை. ஓகேவா? பரிகாரம் இல்லை. மிக்கவை அப்படின்னா அதிகமா பணத்தை சேர்க்கிறது. அதாவது கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்க்கிறோம். கஷ்டப்பட்டு பணத்தை அதிகமா சேர்த்து வைக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லைன்றாங்க. அது எப்படி சார் ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சோ மிக்கவை கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து ஒண்ணு நம்ம அதை பயன்படுத்திக்கணும். எப்படி? நல்லா சாப்பிடுறது, நல்லா ட்ரெஸ் பண்றது, அந்த மாதிரி. இல்லையா யாராச்சும் உதவி கேட்கறாங்கன்னா அந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளும் பயன்படுத்தாம மற்றவங்களுக்கும் கொடுக்காம அது சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. மீதமுள்ள செல்வம்னு சொல்றாங்க. ஓகே, அது நல்ல செல்வமா? மீதமுள்ள செல்வம், அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. சோ மீதமுள்ள செல்வம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவாங்க? சோ புரியுதா? மிக்கவை மேவீர் பரிகாரம் இல்லை. சோ அளவுக்கு அதிகமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்தாம மத்தவங்களும் கொடுக்காம அது நீங்களே வச்சுக்கிறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. சோ அது வந்து மீதமுள்ள செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த மிக்கவைன்னு பெற்றதுனாலே அதிகமான செல்வம், அதாவது மீதமுள்ள செல்வம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்ப அப்படியே 353 கவனிங்க. மிளகுலு உண்பான் புகழ். மிளகுலு உண்பான் புகழ். இதுக்கு என்ன ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா, வீட்டுல வந்து பொங்கல் செய்வாங்க. பொங்கல் செய்யும் போது அதுல என்ன இருக்கும்? மிளகு வந்து இருக்கும். ஓகேவா? மிளகு வந்து இருக்கும். அந்த மிளகு நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து வெளியில வச்சிரும். ஓகேவா? நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, இகழ்வாங்க. திட்டிட்டு வை பொங்கலை கஷ்டப்பட்டு மிளகு போட்டுற சாப்பிட மாட்டியா, ஏன் அதை தனியா வைக்கிற, சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம மத்த வெளியே வச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க. சோ இகழ்தல். சோ மிளகு எடுத்து நம்ம வெளியில வச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? இகழ்வாங்க, திட்டுவாங்க. அவங்க கண்ணுக்கு நம்ம ஒரு கெட்டவனா தெரியும், தீயவனா தெரியும். ஓகேவா? சோ தீயோன் இகழ்தல்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிளகுலு உண்பான் புகழ். ஓகேவா? மிளகுலு உண்பான் புகழ்னா மிளகு வந்தாலே பொங்கல். அந்த பொங்கல் இப்படி அந்த மிளகத்தை வெளியே வச்சா நம்ம வந்து திட்டுவாங்க, இகழ்தல்னு அர்த்தம். அவங்க கண்ணுக்கு நம்ம தீயவனா தெரியும், கெட்டவனா தெரியும். ஓகே, சோ முடிஞ்சா? சோ அப்படியே எடுத்துக்கோனீங்க. 354 பாத்தீங்க அப்படின்னா, முடவான் பிடிப்புனி யானை ஓட்டால் உறவு. இங்க என்ன இருக்கு? யானை. இங்க என்ன இருக்கு? யானை. இங்க முடவான், இங்கேயும் முடவான் சொல்லியிருக்கு. ஓகேவா? யானைக்கு என்ன வந்துடும்? முடவு, அதாவது முட்டி வலி வந்துடும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுலயும் யானை இருக்கு, இதுலயும் யானை இருக்கு. முடவன் முடவன் இருக்கு. இதை வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? வேலை புரிஞ்சு போச்சா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 355 என்ன சொல்றாங்கன்னா, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க முதலில்லாருக்குன்னா போன ஜென்மத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? அதாவது போன ஜென்மத்துல நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் ஒரு முதலீடா, அதுக்கான ஊதியம் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு என்ன கிடைக்குன்னா நல்வினைகளாகவும் செல்வமாகவும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. முதலில்லாருக்குன்னா போன ஜென்மத்துல நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் ஒரு முதலீடு, அதுக்கான ஒரு ஊதியம், ஒரு இன்ட்ரெஸ்டா தான் இந்த ஜென்மத்துல நமக்கு என்ன கிடைக்குன்னா நல்ல விஷயமும் செல்வமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. போன ஜென்மத்தில் பண்ணக்கூடிய நம்ம நல்ல விஷயம் தான் இந்த ஜென்மம் நமக்கு ஊதியமா கிடைக்கும், அதான் நல்வினையும் செல்வமும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கவனிங்க. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க கவனிங்க. 356 கவனிங்க. முயலை விட்டு காக்கை திணல்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம எப்படின்னா முயல் மாதிரி வாழணும், ஆனா காக்கா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இருண்டு போயிடும். ஓகேவா? அருளற்றவர் அற வாழ்க்கைன்னு இருக்கிறத முயல் மாதிரி வாழாம காக்கா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா காக்கா எப்படி இருக்கும்? கருப்பு கலர், அதான் இருள். சோ நம்ம வாழ்க்கை வந்து இருளா மாறிடும். சோ இருளற்றவர் அற வாழ்வுல இருண்ட வாழ்வு அப்படின்னு சொல்ற ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க? முயலை விட்டு, முயலை மாதிரி வாழணும் அதை மாதிரி வாழாம காக்கா மாதிரி வாழணும் ஆசைப்பட்டோம், காக்கா மாதிரி வாழணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இருண்டு போயிடும். சோ அருளுக்கு பதிலா இருள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். ஓகே,
ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க 357 என்ன சொல்றோம்னா முளை இருப்ப தாயனல் தான் சுவை தற்று. இதுல இந்த தான் சுவை அப்படின்ற வார்த்தையை பிடிங்க. ஸோ தான் சுவைனா ஒரு கடையில பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு, ஆனா வெளியில வந்து அனலா இருக்கு. அனல் பயிலா அனல், வெளியில வந்து சம்மரா இருக்கு, ஆனா அந்த வெளியில பிரியாணி டேஸ்டா இருக்கு. ஸோ நம்ம போகாம நம்ம என்ன பண்ணோம்னா யாராச்சும் ஏவி விடும், நம்ம தம்பியோ அண்ணாவோ அக்காவோ நம்ம ஃப்ரெண்டு யாராவது என்ன பண்ணணும்னா ஏவி விடும். ஓகே, அந்த கடையில் நல்லா இருக்கும்டா இப்போ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவைக்காக வெளியில அனலா இருக்குன்னு சொல்லிட்டு யாரையாச்சும் ஒருத்தர ஏவி விடுறோம். ஓகேவா, ஏவி விட்டாங்கன்னா இன்னும் வரவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து போனவன் இன்னும் வரவே இல்லை, ஒரு அவனே எங்கேயே சாப்பிட்டான்னா பிரியாணி எங்கேயாடி காலி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வெளியிலேயே காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதான் காவலரும். ஸோ ஏவி விட்டு நம்ம அவங்க என்ன பண்ணுவோம், காத்துக்கிட்டு இருப்போம். எதுக்காக, தான் சுவை. ஸோ புரியுதாங்க. சில என்ன சொல்றாங்க, இதுல வந்து இந்த வார்த்தை மட்டும் புரியுங்க, தான் சுவை, வெளியில வந்து அனலா இருக்கு. ஸோ நம்ம போகாம நம்ம ஒருத்தவங்களை ஏவி விடுறோம், அந்த கடையில் பிரியாணி சேஃப் சூப்பரா இருந்தப்ப வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்களை ஏவி விடுறோம். ஸோ அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அப்ப காவலரும் ஏவலரும் எதுக்காக, தான் சுவைக்காக, நம்ம சுவைக்காக பிரியாணி டேஸ்டா சொல்லிட்டு ஏவி விட்ட வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க 358 என்ன சொல்றாங்க அப்படின்னா முழங்குறைப்ப ஜான் நீளுமாறு. ஓகேவா, இப்ப நம்ம ஒரு பூ வாங்கணும்னு வச்சுக்கோமே, அந்த பூ வாங்கும்போது அது முழுசா வந்து அதை முழம் போடாம என்ன பண்ணா குறைக்க நினைச்சாங்கன்னா அதோட ஒரு ஜான் வந்து என்ன ஆகுமா, நீளுமா. என்னது, ஜான் வந்து நீளுமா. அதே மாதிரிதான் தீவனோட குணமும் அவன் கெட்டவன் அவனுக்கு தெரியுமா. தீவன் வந்து அவனுக்கு கெட்டவன் அவனுக்கு தெரிஞ்சாலும் அதை குறைச்சிக்காம இன்னும் அதோட தீமான செயல் வந்து அதிகமா தான் செய்வாங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப முழங்குறைப்ப ஜான் நீளுமாறு. அதே மாதிரி கெட்டவனோட குணமும் தினம் தானே அதிகமாயிட்டே தான் போகும். அவங்க கூட நம்ம சேரம், அவங்கள்ட்ட நம்ம விலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ முழங்குறைப்ப ஜான் நீளுமாறு. அதே மாதிரி கெட்டவனோட குணமும் அதிகமாயிட்டே தான் போகும். அவங்க வந்து அப்படியே டக்கு நல்லவங்களாம் மாற மாட்டாங்க, அவங்க வந்து அதிகமாக இன்னும் கெட்டது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட சேரம், அவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜான் நீளும், அதே மாதிரி கெட்டவங்களோட அந்த குணமும் நீளும், அவங்ககிட்ட நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் என்ன எப்படி போகலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜான் வந்து குறைச்சு போறவங்க நல்லவங்களா, உங்களாப்பா கேட்கிறேன், அவங்க நல்லவங்களா, ஒரு முழம் பூவனா கரெக்டா அந்த முழம் அளந்து கரெக்டா கொடுக்கணும். அப்படி குறைச்சு போறவங்க அவங்க கெட்டவங்க தானே, அது உங்க கெட்டவனோட குணம் தானே. ஸோ தீயவர் குணம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கான பொருளும் சொல்லியாச்சு, ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க 359 கவனிங்க முழு நட்பிற் ஜானுக்கு நன்று. ஓகேவா, இதுக்கான இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா முழு நட்பிற் ஜானுக்கு நன்று. என்னதான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பழமையா ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருக்காரு, ஒரு 10 வருஷம் 20 வருஷமா ரொம்ப நாள் நமக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க, ஆனா அவங்க எந்த ஒரு உண்மையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதாவது முழு நட்பீர், ரொம்ப நாளா ரொம்ப காலத்துல இருந்து நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆனா எந்த ஒரு உண்மையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, நமக்கு வந்து உண்மையாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னா அதை விட சிறந்த நட்பு எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஜானுக்கு நன்று. எதுனா ஒரு 10 நாள் தான் பழகிருப்பாங்க, ஒரு 5 நாள் தான் பழகிருப்பாங்க. அப்படி பழகினாலும் அவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்க, உண்மையை நிறைய ஷேர் பண்றாங்க, நம்ம வந்து டெவலப் பண்ண நினைக்கிறாங்க, அப்படிங்களோட இருக்கக்கூடிய அவங்களோட நட்பு தான் சிறந்த நட்புன்னு சொல்றாங்க. அப்ப ஜானை விட முழம் தான் பெருசு. ஓகேவா, ஜானை விட அந்த முழம் தான் பெருசு. அப்ப என்னதான் அவங்க பெரிய ரொம்ப நாளா அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களோட உண்மையா இல்லைனாலும் அதை விட சிறந்த நட்பு எதுனா ரொம்ப இப்ப ரீசெண்டா பழங்களோட நட்பு தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் பழமையும் புதுமையுமான நட்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, முழு நட்பு நட்பை பத்தி பேசுறாங்க. அப்ப முழுமையான நட்பை விட ஜானை விட முழுசுதான் பெருசா இருந்தாலும் இந்த நட்பு தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ பழமையும் புதுமையுமான நட்பு. ஓகேவா, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க 360 கவனிங்க கூறல் முடிந்தால் கிழந்தானை மூக்கு பொதிவு. ஓகேவா, கிழந்தானை மூக்கு பொதிவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. ஸோ கிழந்தான்னா கிழவன், அதாவது வயசான ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா மூக்குல வந்து ஒரு பஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, கிழந்தானை மூக்குல வந்து ஒரு பஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, நீங்க பண்ற தப்புப்பா அப்படின்னு சொன்னாலும் ஆமா அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான் உனக்கு போ, அப்புறம் உனக்கு ஒரு பஞ்சு தான், உனக்கும் ஒரு பஞ்சு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தம்பி ரொம்ப தப்பா பேசுறீங்க, தவறான பதில் தம்பி, நீங்க பேச ரொம்ப தப்பா இருக்கு, வயசானவர் அவரை போய் அடிக்கிறீங்களா, இப்ப எல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யோ அப்படிதான் அடிப்பேன், என்ன பண்ணுவேன் போயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சொல்லுங்க, ஷார்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிழந்தானை மூக்கு, வயசானவங்க மூக்குல குத்துறதே ஒரு தப்பு, தப்பா பேச அது தவறான பதில் சொல்றது. அப்படி என்ன பண்ணுவேன், உன்னையும் அப்படிதான் பொழப்பேன், உன்னையும் அப்படிதான் அடிப்பேன் போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு தவறான செயல், தவறான பதிலும் கூட. ஓகேவா, அப்படியே பாருங்க, இது என்னது, காக்கை மாதிரி வாழணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை இருளான வாழ்வா மாறிடும். ஸோ அப்ப முளை இருப்ப, அதாவது தான் சுவைக்காக ஒருத்தன் வந்து அனுப்பி விடுறோம், ஏவல் பண்றோம் அப்படின்னா அந்த பிரியாணிக்காக ஏவி விட்டுட்டு காத்துக்கிட்டு இருப்போம். இங்க நமக்கு என்னது ஜான் நீளுமாறு. ஓகேவா, முழங்குறைப்ப, அதாவது
ஃபுல்லா வந்து முழம் போடாம அதை வந்து குறைச்சி போறான்னா அவன் வந்து கெட்டவங்க தான். ஓகேவா? அவனோட கெட்டவங்களோட குணம். கெட்டவங்க என்ன பண்ணாங்க, முழுசா முழம் போடாம அதை வந்து குறைச்சி போடுவாங்க. ஓகேவா? அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பழமையும் புதுமையும். என்னதான் நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம கிட்ட உண்மையா இல்லைன்னா புது ஃப்ரெண்டு தான் சிறந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நன்றுன்னு சொல்லுவாங்க. ஏதோ புதுமையும் நட்புன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம், கிழவனை மூக்குல ஒரு பஞ்சு போட்டாங்க அப்படின்னா அது தப்பான செயல். தப்பா குத்திட்டு அது தப்பா பதிலும் சொல்றது, அதாவது தவறான செயல், தவறானு சொல்லிட்டு ஞாபகம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 361 கவனிங்க. முள்ளித்தேன் உண்ணுபவர். எனது முள்ளித்தேன் உண்ணுபவர். அப்ப தேன் உண்ணவரோட நிலைமையை பார்த்தாலும் நம்ம என்னன்னு சொல்லினா துறவு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஏன்னா அவங்க சமைச்சு சாப்பிடலையே, தேன் தானே சாப்பிட்றாங்க. அப்ப தேன் சாப்பிட்டா அவங்களோட நிலைமை என்ன நிலைமை? துறவு நிலைமை தான். ஓகே, ஃபேமிலியா இருந்தா சமைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அப்ப சமைக்காம வெறும் தேனியா சாப்பிட்டுட்டு இருந்தா நான் இனிமே என்ன சொல்றோம் அவங்களை பார்த்து? துறவு நிலைமை. உங்களோட நிலைமையை பார்த்தாலே தெரியுது நீங்க துறவு வாழ்க்கை தான் வாழ்றீங்க. ஏன்னா சமைக்காம தேனியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சமைக்காம தேனியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இனிமே உங்களோட நிலைமை வந்து துறவு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேன் உண்ணுபவரை அவங்களோட நிலைமை பார்த்தா அவங்களோட துறவுவார். அதாவது துறவுவார்னா துறவு வாழ்க்கை தான், துறவோட நிலைமை தான். ஏன்னா நீங்க சாப்பாடு சாப்பிடல, தேன் தானே சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. முள்ளினாட் முட்களையும் மாறு. முள்ளினால் முட்களையும் மாறு. பொருள் பார்த்தீங்கன்னா பகையால் பகை கலைத்தல். அதான் முள்ளை வச்சுதான் முள்ளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பகையை வச்சுதான் பகையை நீக்கணும். ஓகேவா? முள்ளினால் முட்களையும் மாறு, பகையினால் பகை கலைத்தல். ஸோ முள்ளை வச்சுதான் முள்ளை எடுப்போம், பகையை வச்சுதான் பகையை நீக்கணும். ஸோ இதுக்கான பாடல் வரி, இதுக்கான பொருள் இதுலயே இருக்கு. இது உங்களுக்கு ஈஸியா தான் புரிஞ்சிருக்கும். ஓகே, முள்ளினால் முட்களையும் மாறு, பகையால் பகை கலைத்தல். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. 363 என்ன சொல்றாங்கன்னா முறைமைக்கு மூப்பிழமை இல். ஓகேவா? முறைமைக்கு மூப்பிழமை இல். இது வந்து முறைமைனா வந்து நீதினு அர்த்தம். நீதிக்கு மூப்பிழமை இல். அது வந்து ஒரு இதுவே கிடையாது, வயசே கிடையாது. நீதி வந்து என்னைக்குமே நீதி தான். அது வந்து இளமையா தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கால அளவு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நீதிக்கு, அதாவது முறைமைனா நீதிக்கு மூப்பிழமை இல். அது வந்து வயசாகக்கூடிய அந்த காலமே இருக்காது, அது என்னைக்குமே இளமையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம். ஸோ அதான் முறைமையும் காலமும். என்னைக்குமே நீதி ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அதான் நீதியும், அந்த முறைமைன்றதே நீதினு வச்சுக்கோங்க. ஸோ நீதியும் காலமும், அந்த நீதி ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். ஆனா அது கண்டிப்பா ஜெயிக்கும். காலமானா அதோட நீதி வந்து செத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நீதிக்கு மூப்பிழமை இல். ஓகேவா? அது வயசாகக்கூடிய அந்த காலம் இருக்காது, எக்ஸ்பிரி டேட்லாம் ஆகாது. நீதி என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும், ஆனா அதுக்கான ஒரு காலம் தேவைப்படும். ஓகே, நீதி ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு காலம் தேவைப்படும் சொல்லி சொல்றாங்க. ஸோ முறைமைக்கு முறைமையும் காலமும் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோம். இதுல முறைமை அப்படின்னா நீதி, முறைமைனா நீதினு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 364 என்ன சொல்றாங்கன்னா முனைவில்லா முன்னிய தெய்தாமை இல். இதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? வெறாது முயல்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம இதை ஆமைன்னு மாத்திப்போம். ஓகே, தாமையை ஆமை மாத்திப்போம், இதை வந்து முயல்னு வச்சுப்போம். அப்ப ஆமை முயல், ஆமை முயலுக்கு போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்க? ஆமை தான் ஜெயிக்கும். சோ முயல் வெல்லாது, அதாவது ஜெயிக்காதுன்னு அர்த்தம். அதாவது வெறாது முயல் இருக்கா, சோ வெல்லாது முயல், வெல்லாது முயல். ஓகே, அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். சோ முனிவில்லார் முன்னிய தெய்தாமை இல்லைன்னு இருக்கிறதுல ஆமை முயல், இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். இருந்தாலும் முயல் வந்து வெல்லாது. சோ வெறாது முயல், வெறாது முயல், வெறாது முயல், இது ஆமை, ஆமை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. முற்பகல் கண்டான் பிறன் கேடு தான் கேடு பிற்பகல் கண்டுவிடும். பிற்பகல் கண்டான் பிறன் கேடு தான் கேடு பிற்பகல் கண்டுவிடும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து மற்றவங்க வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேடு பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஸோ அந்த கேடு நம்ம வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு நினைப்பானா, கண்டிப்பா வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணணும். அதாவது அந்த கேடு வந்து அவங்க வந்து சேருன்றதை இங்க சொல்லலாம். ஓகேவா? கேடு தவறாது வரும். மற்றவங்களுக்கு கேடு பண்ணா நம்ம கேடு யாராவது நினைச்சா அதுதான் தப்பு. நீங்க பண்ண கேடு கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் அப்படின்றீங்க சொல்றாங்க. இந்த பாடலை ரெண்டாடி வச்சா முக்கிய புத்தி. ஓகேவா? முற்பகல் கண்டால் திறன் கேடு, மற்ற பண்ணக்கூடிய கேடு தான் கேடு பிற்பகல் கண்டுவிடும். கண்டிப்பா அந்த கேடு வந்து சேரும். நீங்க கெட்டது பண்ணா கெட்டது கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்றீங்க சொல்றாங்க. கேடு தவறாது வரும், கேடு தவறாது வரும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போனீங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்றாங்க 366ல முன்னினா மூத்தார் வாய் சொல். அதாவது முன்னினா மூத்தார் வாய் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மூத்தார் வாய் சொல் பார்த்தீங்கன்னா இங்கே மூத்தார் வாய் சொல்றது இருக்கு.
இங்கே மூத்தார் வாய்சோல் இருக்குன்னு பிடிச்சி போச்சா. ஸோ மூத்தார் வாய்சோல் இது எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 367 என்ன சொல்றாங்க, மூக்காற்ற தக்கில் பழி, மூக்காற்ற தக்கில் பழின்னு சொன்னாங்க. புறப்பூர்வா 7. அப்ப புறப்பூர்வானா என்ன, பொய் சொல்றவங்க ரியல் என்னவா இருக்கும், அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த மற்ற காலத்துக்கு அந்த வழியை போட்டுருவாங்க கரெக்டா. ஸோ புறம் போடுறதுனால என்ன, பொய் பேசு, புறம் பேசுனாலே பொய் பேசு. அப்போ பொய் பேசுற இயல்பு அவன் பண்ண தப்பு தூக்கி இன்னொருத்த மேல அந்த பழியை போட்டுருவான். அவங்க பண்ண பழியை பண்ண தப்ப மொத்தமா அந்த பழியை போட்டுடுறாங்க. அப்ப பழி தற்கீழ் பழி, மூக்காங்கிற தற்கீழ் பழி அப்படின்னா பொய் சொன்னவங்களோட இயல்பே அந்த பழியை தூக்கி மொத்தம் வரும். ஓகே, அதான் தற்கீழ் பழி. ஸோ 360 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொழி விழுது விடல், மொழி விழுது புழுது விடல்னு சொல்றாங்க. சோம்பனை ஏவிய காரியம் முடியாது. பார்த்தவும் ஈஸியா புரியுதுன்னு நினைக்கிறேன். சோம்பனை ஏவிய காரியம் முடியாது. அதாவது சோம்பேத்தனமா ஒருத்தர் கிட்ட சொல்ற வேலை எப்பவுமே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு போதுமா, படிக்கலாம்னு எடுப்போம், புக் எடுப்போம், படிக்கலாம், ராலி படிச்சுக்கலாம், ராலி படிச்சுலாம் சொல்லி தெரியும். சோம்பனை ஏறி காரியம் முடியாது அதெல்லாம் சொல்றாங்க. உருது விழல், உருது விழல் சொல்றாங்க. முடியாதுன்னா என்ன சொல்றேன்னா, மேல நினைக்கிறாங்க 6 பார்க்குறது. ஸோ மேல்குடியினை கூப்பிட்டு உழக்குனா உருவனா அவன் மேல அப்படி தெரியும், அவனுக்கு கூட தெரியாது, அப்ப அதை வந்து முடியாது அப்படி போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ உழுந்து விட உழந்து முடிக்காது யாரு, முடி அப்படின்னா மேல்குடியினை கூப்பிட்டு உலகிட சொன்னா அது வந்து முடியாது, அதான் இருக்கிற அர்த்தம். ஸோ சோமனி ஏறிய காரியம் முடியாது, மேல்குடியினை கூப்பிட்டு உழ சொன்னா அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சொல்றாங்க, மொழியை தீற்றிய புல். புல் நம்ம எங்க இருக்கோம், கீழே தரையில் இருக்கும் கரெக்டா, சொல்ல சொல்றேன். ஸோ கீழோரிடம் வைத்த புல், புல்லு கீழே தான் நாங்கள் புல் வைப்போம். அப்ப புல்லு கீழே போகுது. ஸோ கீழே வைத்த புல், கீழே வைத்த புல் என்ன ஆகும், தீற்றிய புள்ளின்னு சொல்லி சொல்றாங்க. தீற்றிய புள்ளி தான் நம்ம புல்லுன்னு சொல்லி தனியாக நுழைய வாக்குதான் இருக்கு. ஸோ புல் எங்களுக்கு போது கீழே இருக்கும். ஸோ கீழோரிடம் வைத்த பொருள், கீழோரிடம் வைத்த பொருள் என்ன ஆயுமா, நெருப்பாயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீன்னு சொல்லி ஆரம்பிச்சு, கீழோரோட வைத்த பொருள் எப்பவுமே நம்ம நெருப்பாயுமா, நெருப்பு நம்ம போகிறானோ அந்த மாதிரி தீயாயும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ அப்போ சிம்பிள் என்ன பண்ணோம், மூத்தார் வாய்ஸ் இங்கேயும் மூத்தார் வாய்ஸ் சரி இருந்தால் சரியாரும் சுற்றி போச்சு. இங்கே நம்ம பார்த்தோம் பரி யார் வந்து பக்கமாக படி தீ போடுவா, புறம் போடுவோம், அதான் பொய் சொல்லுவோம்ல இயல்பே அந்த படம் அந்த மாதிரி வழி பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ உருந்தி விட உழுது முடியாது, யார் வேர் முடிக்கிற கூப்பிட சொன்னா அந்த வேலை முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஒரு சோமனை ஏவிய பாலியம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தோம், தீ புல் எங்க நமக்கு கீழே. அப்புறம் குழுவரிடம் வைத்த பொருள் கண்டிப்பா தீ வந்து இதுவாயிடும் அப்படின்னு சொன்னேன். குடும்பம் தான் ஏதோ அலட்சி அடிச்சுன்னா எதுக்கு இந்த தீ பிரியது தீ சொல்லுங்க, ஒளியை தீட்டிய பொருள் கீழோட வைத்த பொருள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எழுது பார்த்தோம் அப்படின்னா, மைப்பின் நன்று குருடு, மைப்பின் நன்று குருடுன்னு சொல்லிட்டு நம்ம பொருள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்தரங்க விரோதிகள். அந்தரங்கனாலே ஒருத்தனோட பிரைவசி சொல்லி வச்சுக்கலாமா. அந்தரங்கம்னா பிரைவசி, அந்த பிரைவசியை பார்க்கறோட கண்ணு என்ன குருடாயிடும் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் வச்சுக்கலாமா. மற்றவனோட பிரைவசியை பார்க்க நினைக்கிறவனோட கண்ணு குருடாயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. ஸோ மைப்பின் நன்று குருடு, என்னை பார்க்கணும்னா நல்லது, ஓகே கண்ணு நல்லா இருக்கும், நன்று இல்லைன்னா அவங்க என்ன ஆகிடும், மற்றவனோட பிரைவசி பார்த்து அவன் கண்ணு குருடாயிடும். ஸோ அப்படி சொல்லி வச்சுக்கலாமா. ஸோ குருடுனாலே அந்த மற்றவனோட பிரைவசியை பார்க்கக்கூடாது, பார்த்தா குருடாயிடும் கண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்ட் வச்சுக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோடிங்க. ஸோ லாஸ்ட் 5 கோடிங்க 371 கோடிங்க. மோரின் முது நெய் தீது ஆகிலோ இல். மோர்ல இருந்து நமக்கு நெய் எவ்வளவு கிடைக்கும், அதிகமா கிடைக்குமா குறைவா கிடைக்குமா, உங்களதான்ப்பா கேட்கிறேன். மோர்ல இருந்து நெய் நமக்கு எவ்வளவு கிடைக்கும், கொஞ்சமா தான் கிடைக்கும், அதாவது சிறிதா தான் கிடைக்கும். அப்படி கொஞ்சமா கிடைக்கக்கூடிய நெய்ல இருந்து நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், அதான் நிறைய அமௌண்ட் நம்ம இப்போ கரெக்டா உங்களுக்கு கேட்கிறேன். மோர் நெய் இது ரெண்டுத்துல நீங்க விற்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து அதிகமான பணம் கிடைக்கும், நெய்யில இருந்து தான் கிடைக்கும். ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஓகே, இப்ப மோர்ல இருந்து நெய் நமக்கு சிறிதா தான் கிடைக்கும், மோர்ல இருந்து நெய் நமக்கு கொஞ்சமா தான் கிடைக்கும். அப்படி கொஞ்சமா கிடைக்கக்கூடிய நெய்ல இருந்து நமக்கு
அதிக செல்வம், அதிக பணம் கிடைக்கும், அதிக செல்வம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்சா பாருங்க, மோர்ல இருந்து நெய் நமக்கு சிறியதா தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த சிறிதான நெய்யில இருந்தும் நமக்கு செல்வம் நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ முடிஞ்சா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 372 என்ன சொல்றாங்கன்னா, யாதானும் ஆகிவிடும். யாதானும், யாதானும் ஆகிவிடும்ன்றாங்க. எது வந்தாலும் நான் பண்ணி முடிச்சிருவேங்க. என்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, யாதானும் எதுவா இருந்தாலும், யாதானம்னா எது வந்தாலும் நான் செஞ்சிருவேன், செஞ்சு முடிச்சிருவேன்ற நம்பிக்கை என் கையில இருக்கு. ஆகிவிடும்னா நான் முடிச்சிருவேன்னு அர்த்தம். யாதானும் ஆகிவிடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? செயலை திறமுடன் செய்தல். செயலை திறமுடன் செய்தல். எந்த டாஸ்க் என் கையில கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன். அதான் இங்க சொல்றாங்க, யாதானும் ஆகிவிடும். உங்க கையில ஒரு பொருள் கொடுக்குறாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, முடியுங்கன்னு சொன்னா அந்த டாஸ்கை அடிச்சு நோத்திடுவேன் அப்படின்ற அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த பொருள்லயே இருக்கு, இந்த பழமொழியிலே இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஷார்ட்கட்டே தேவையில்லை. யாதானும் ஆகிவிடும், எது வந்தாலும் நான் முடிச்சிருவேன். அதான் என்ன சொல்றாங்க, செயலை திறமுடன் செய்தல். ஓகே, செயலை திறமுடன் செய்தல். யாப்பினுள் அட்டிய நீர். யாப்பினுள் அட்டிய நீர், அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க, எதிர் நிற்பவனே வீரன். இத யாப்ப ஆப்புன்னு மாத்திடுவோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5, அதான் அணியோட 5 இலக்கணம் இருக்குல்ல. ஸோ அதில் இந்த யாப்ப ஆப்புன்னு சொல்லி மாத்துருவோம். ஆப்புடா தம்பி, உனது எதிர் நிற்பவன் மிகப்பெரிய வீரன், அவன் முன்னாடி போய் மாட்டிக்காத. நீர் வீரன் என உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் எதிரே நிற்பவன் அதை விட மிகப்பெரிய வீரன், அவனிடம் சென்று மாட்டிக்கொள்ளாதே, தப்பித்து ஓடிவிடு. ஆப்பில் போய் மாட்டிக்கொள்ளாதே. அதாவது யாப்பு ஆப்பில போய் மாட்டிக்காத. எதிர் நிற்பவன் தான்டா வீரன், உனக்கு மிகப்பெரிய ஆப்பு இருக்கு, அங்க போகாத, ஓடி போயிரு, நீர் தப்பித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 374னா, மற்ற யாராலும் சொற்சோராதாரோ இல். மற்றி யாராலும் சொற்சோராதாரோ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சொற்சோர்வு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சொற்சோர்வு. இங்க நமக்கு என்ன இருக்குன்னா சொற்சோர்வு இயல்புன்றாங்க. ஸோ சொற்சோர்வுன்றது இயல்பு, சொற்சோர்வுன்றது இயல்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரெண்டு இதுலயே இருக்கு, இது எதுவும் ஷார்ட்கட்டா தேவையில்லை. ஸோ மற்ற யாராலும் சொற்சோராதாரோ இல். ஸோ அப்ப சொற்சோர்வு ஏற்படுறது சகஜம் தான்ப்பா, இயல்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும், நாள் ஃபுல்லா பேசிட்டே இருந்தா ஆகும். இப்போ நீங்களும் வந்து யாருக்குன்னா பேசிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் டல் ஆயிடும், எனர்ஜி லாஸ் ஆயிடும். ஸோ அப்போ சொற்சோர்வு ஏற்படும். இப்போ நானும் கிளாஸ் எடுப்போம் காலிலேருந்து அப்படியே கத்திட்டே இருக்கும்போது கொஞ்சம் போறப்ப அப்படியே ஸ்லோவா டவுன் ஆகும் வாய்ஸ், அதான் சொல்றாங்க. ஸோ சொற்சோர்வு இயல்பு. இப்போ நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க, ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருந்தா கொஞ்சம் அப்படியே எனர்ஜி வந்து லோ ஆகும், அதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ சொற்சோர்வு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஓகே, சொற்சோர்வு அப்படின்ற வார்த்தை பிடிங்க, புரிஞ்சு போச்சா? ஸோ 375 கவனிங்க. மற்ற யாரோ நமநெய்யை நக்குபவர். மற்ற யாரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மோர்ல இருந்து நெய் வந்து கொஞ்சமா கிடைக்கும், சிறிய அளவு கிடைக்கும், ஆனா அதுல நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு இதை பார்த்தோம். இங்க அதேதான், ஆனா இங்க வந்து நெய் நக்குபவர்னு இருக்கு. ஓகேவா? இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல வெண்ணெய் சாப்பிடுவார், அதை நம்ம நெய்யின்னு மாத்தோம். கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் சாப்பிட்டுட்டே இருப்பாரு, அந்த பானையில இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க குழந்தை கிருஷ்ணர். அதை வந்து நம்ம என்ன மாத்திக்கலாம்னா நெய்யின்னு மாத்தோம். நெய்யை வந்து என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டே இருக்காரு, நக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு அது இன்பமா இருக்கு. அந்த நெய்யை சாப்பிட்றது அவருக்கு இன்பமா இருக்கு. அந்த கிருஷ்ணர், குட்டி பாப்பா கிருஷ்ணர் சாப்பிட்றது அவருக்கு இன்பமா இருக்கு. ஆனா அவங்க அம்மா வந்து கோவப்படுவாங்க, இவனுக்கு இதே வேலையா போச்சு, அதுவும் திருடி பக்கத்துல இருக்கிற நெய்யெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சினம், அதை கோவப்படுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப நம்மனா கூட நம்ம ஞாபகம் என்ன ஞாபகம், நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் டக்கு நான் ஞாபகம் வந்துருக்கேன். ஸோ கிருஷ்ணரு நெய் நக்குபவர், அவருக்கு அது டேஸ்டா இருக்கு, அதனால இன்பமா இருக்காரு. ஓகே, இன்பமா இருக்கு. ஆனா பக்கத்துல இருந்து திருடி சாப்பிட்றதுனால அவங்க அம்மாவுக்கு வந்து கோவப்படுறாங்க, அதனால சினம். அவங்க அம்மாவுக்கு அவங்க மேல கோவம் வரும், கிருஷ்ணன் மேலுக்கு ஒரு கோவம் வரும், சினம் வரும்னு அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இதோட என்ன முடிஞ்சு அப்படின்னா நமக்கு 375 முடிச்சிட்டோம். ஸோ 351 இருந்து 375 பார்ட் 3 பக்காவா முடிச்சு. ஸோ அடுத்து பார்ட் 4 வீடியோல 376 இருந்து 400. ஓகே, அடுத்த பார்ட்ல மொத்தமா 100 முடிச்சிட போறோம். ஸோ 300 இருந்து 400 பார்க்க போறோம்னு சொன்னோம், அது 3ஆவது பார்ட்ல பக்காவா முடிச்சாச்சு. அடுத்த பார்ட் 4ல 100 வந்து முடிச்சிட்டோம். நான் பழமொழி 400ல ஃபர்ஸ்ட் 100 வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.